அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் ktvschool யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் மற்றும் வேலைவாய்ப்பு தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி, அதாவது அக்டோபர் 20, 2023 ஸ்டேட்டஸ் படி கவுன்சிலிங் நிலைமைகள்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிடுங்க. இந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் அந்த அப்டேட்டில் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வீடியோ ரிலீஸ் ஆன உடனே பார்க்கணும்னா அந்த நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். சரி, இப்போ இந்த மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கு நிறைய கிட்டத்தட்ட எம்பிபிஎஸ்லேயே 63 சீட்டு, அப்புறம் பிடிஎஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா 200 சீட்டு கிட்ட காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ பிடிஎஸ்க்கு மட்டும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம், புது ரெஜிஸ்ட்ரேஷனோட ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் எம்பிபிஎஸ்க்கு இன்னும் அந்த அப்ரூவல் கிடைக்கல, பட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பேராமெடிக்கல் எடுத்துக்கிட்டோம்னா இந்த எக்ஸ்டெண்டட் மாப்பப் ரவுண்டு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, ரிசல்ட் அலாட்மெண்ட்லாம் வந்துருச்சு. ஸோ அவங்களாம் இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து வேக்கன்சி இருந்ததுனால இந்த கவுன்சிலிங் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. இது பேராமெடிக்கல். ஆயுஷ் பொறுத்த வரைக்கும் இந்த கவுன்சிலிங் 26 ஸ்டார்ட் ஆகுது, 26/10 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கு. நீங்கள் இது ஃபில்லிங்லாம் உங்களுக்கு ரேங்க்லாம் வந்துருச்சு, மெரிட் லிஸ்ட்டும் பார்த்துட்டிங்க. ஸோ அடுத்து அப்ளை பண்ணுறது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் லாக்கிங் இந்த மாதிரி ப்ராசஸ் தான் போயிட்டுருக்குது. 26ஆம் தேதியிலேருந்து அந்த டைரக்ட் கவுன்சிலிங், இன்பர்சன் கவுன்சிலிங் அங்கே போகணும். சென்னையில் வந்தால் நீங்கள் போய் அட்டன் பண்ணணும். இது ஆயுஷ் கோர்சஸ் பற்றினது இருக்குது. இதுக்கு அடுத்து அது அக்ரி எடுத்துக்கிட்டோம்னா டிஎன்ஏயு அண்ட் ஐகார். டிஎன்ஏயில் கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிஞ்சாச்சு. ஐகார் அட்மிஷன் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கான சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நேற்றுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ ஐகாரில் என்ன டவுட்னா, சார் எனக்கு டிஎன்ஏன்னு மட்டும்தான் போட்டிருக்கு, டிஎன்ஏவில் எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டுட்ருக்கிறீங்க. அது டிஎன்ஏ தான் டிசைட் பண்ணுவாங்க. மொத்த லிஸ்ட்டை வச்சு பேஸ்டான அந்த மார்க்கு, காலேஜுக்கு எந்த காலேஜுக்கு எவ்வளோ ஷீட்டு இருக்குது அதை பொறுத்து அவங்க தான் செய்வாங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த ஃபீஸ் கட்டாதவங்க பண்ணிவிடுங்க. ஐகார் சீட்டு கிடச்சி ஃபீஸ் கட்டலைன்னா கட்டிடணும் உடனே இருக்குது. அண்டு வெட்டர்னரி எடுத்துக்கிட்டோம்னா வேறு தனுவாஸ் அண்டு விசிஏயோட மாப்பப் ரவுண்டு ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அது ஜாயின் பண்ணுறதுக்கான டேட்டு 26ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதை விட முக்கியமானது என்னென்னா, தனுவாஸ் இன்றைக்கி லாஸ்ட்டு டேட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த 3rd ரவுண்டு கவுன்சிலிங்கில் சீட் கிடச்சவங்க இன்றைக்கி ஜாயின் பண்ணணும் 20ஆம் தேதிக்குள்ளார. ஓகேங்களா? அது ஒன்று. டிஎன்ஜேபி கம்ப்ளீட் ப்ராசஸ் ஓவர். டிஎன்ஏவிலே டிப்ளமோவுக்கான அட்மிஷன் ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஷெட்யூல் பண்ணியிருந்தாங்க. பட் அதனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டு தெரிய வரல இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரி அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுவீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள், இந்த கவுன்சிலிங் பற்றின விஷயங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். அண்ணாமலையில் கூட உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர், ஆர்டிகல்ஸ் அந்த கோர்ஸஸ்க்கலாம். ஸோ காந்திகிராமில் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. லேட்டஸ்ட் அப்டேட் சொல்லப்போனால் எதுவும் இல்லை. ஸோ தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.